சார் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காருல்ல அவர்தான் பெரிய தம்பி. யாரா இந்த பக்கத்துல போலீஸ்? உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல அவரு தெரியலண்ணே, நம்ம வீட்டுக்குள்ள வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே 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 சார். வீடு நல்லா இருக்கு பாருங்க, எடுங்க. ஓகே ஓகே அழகா சார். இருக்கு. பார்க்கறதுக்கு இந்த டிவி சீரியல்ல நடிக்கிற மாதிரி இல்ல? கரெக்ட்ண்ணே, பக்கத்து தெருவில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அங்க போறதுக்கு பதிலாக இங்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாவ், ஏசிபி அர்ஜுன் இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா இருக்கவராச்சே. தம்பி தம்பி ஷூட்டிங் வீடு பக்கத்து தெருவில் இருக்கு. வாட்ச்மேன்ட்ட கேட்டா அட்ரஸ் சொல்லுவான். தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தமிழ் தெரியாம எப்படி அப்படிலாம் தமிழ் சீரியல் நடிக்கிறானுங்க? இப்பெல்லாம் அப்படித்தானே. அப்பா நைஸ். அப்பா அப்பா, இவர் யாருன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியலையேம்மா, இது ஷூட்டிங் வீடு நினைச்சு வந்துட்டா. நீ இங்கிலீஷ்ல சொல்லுமா? ஐயோ அப்பா, இல்ல இவர்தான் அந்த. Excuse me. Hold it. Name is Arjun, IPS, Assistant Commissioner of Police, Dhoolpet Station. சாரி சார், ஏதோ ஷூட்டிங்ல நடிக்க வந்த போலீஸ்னு நினைச்சிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தப்பா நினைச்சதுல பிரச்சனை இல்லை, பட் என்ன தப்பா சுட வச்சிடாதீங்க. ஏன்னா நான் சினிமா போலீஸும் இல்லை, இது சினிமா துப்பாக்கியும் இல்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. ரத்னம் ஒரு விஷச்செடின்னு எனக்கு தெரியும். அந்த விஷச்செடியை உரம் போட்டு வளர்த்தது நீங்க தானே எனக்கு தெரியும். ரத்னத்தை வெட்டினவனா நான் பார்த்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? மற்றபடி ஐ கேம் ஜஸ்ட் ஃபார் அ செல்ஃப் இன்ட்ரோ அண்ட் டு சே ஹாய். பாய். பாய். நைஸ் ஹவுஸ் பை தி வே. Thank you. Excuse me. Sir. Sir, sir, sir. Sir, 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 sir. நான் உங்க டை ஹார்ட் ஃபேன் சார். இன்ஸ்டால கூட ஃபாலோ பண்றேன். உங்களோட ஒரு வீடியோ கூட நான் மிஸ் பண்ணதே இல்லை சார். ஸ்கூல் கலவரத்துக்கு நீங்க கொடுத்த விளக்கம் சான்ஸே இல்லை சார். ஒவ்வொரு சில்ட்ரன்ஸ் டேக்கும் நீங்க கொடுத்த மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் வேற லெவல் சார். இது வரைக்கும் என் அப்பா கிட்ட இந்த மாதிரிலாம் எந்த போலீஸ் ஆஃபீஸரும் பேசுனதே இல்லை. தேங்க்யூ. சார், ஒரே ஒரு செல்ஃபி. ஒன் மினிட். சார் இந்தாங்க சார். என்னென்ன நடக்குதுங்க? அது எதுவும் கண்டுக்காத விடுமா. சூப்பர் சார். எங்க காட்டுங்க. பார்த்துக்கலாம் விடு. நல்லா இருக்கு. நீங்க எப்பவுமே அழகுதான். வரேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். போலாமா? சார் நம்ம ஆப்போசிட்ல யாரோ வீடியோ எடுத்துட்டு இருக்கா. கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்க போது கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணு. ஓகே சார். ஏய் நில்லு. யார் நீ? எதுக்கு இப்ப ரெக்கார்ட் பண்ற? ஐயோ போன் குடுன்றல. குடு குடு. யா. ஏய் நீ அந்த என்ன பண்றீங்க? நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றத மறைஞ்சு கேண்டிடா கேப்சர் பண்ணி ரீல்ஸ்ல போடலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இப்படி புடிச்சிட்டீங்க. தோ பாருங்க. பரவாயில்லையே, நல்லா எடுத்திருக்கீங்க. நான் நிறைய தடவை ரீல்ஸ் ட்ரை பண்ணேன், ஆனால் இவ்வளோ சூப்பராக எடுத்ததில்லை.
அப்படியா சார்? நைஸ் 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 வீடியோஸ். அப்போ நான் உங்களை இன்வெஸ்டிகேஷன்ல ஃபாலோ பண்ணி இதே மாதிரி வீடியோலாம் எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கங்க. சார் அப்போ நான் உங்களை இன்ஸ்டால டேக் பண்ணிக்கிட்டா சார்? உங்க ஐடி. சார் ஃபாலோவே கொடுத்துக்கிட்டேன். Thank you. சார் ஒரு நிமிஷம். சீக்கிரட்டா உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது எப்படிதான் ஓப்பனா போட்டு உடைப்பீங்களா? அதுவும் என் அப்பா முன்னாடியே. நான் உங்களை காட்டி கொடுக்கல. ஓகே? இல்ல இந்த பிரச்சனையை நீங்க டீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா உங்க சீனியர் கிட்ட கொடுத்துருக்கீங்க. இது நான் டீல் பண்ணி தான் தப்பா இருக்கும். நான் அவனை டீல் பண்ண வச்சது தான் சரி. எனிதிங் எல்ஸ் யூ காட் டு சே? கரெக்ட் தான். உங்களால இதை டீல் பண்ணிருக்க முடியாது. புரியல. இல்ல தப்பே பண்ணாலும் உங்களால இன்னொருத்தரோட உயிரை எடுக்க முடியாது. பீகார்ல 6 தீவிரவாதிங்க ஒரு ஸ்கூல் பஸ்ஸை ஹைஜாக் பண்ண கேஸ்ல நீங்க யாரையுமே சுட்டு பிடிக்கல. அவங்க கிட்ட பேசியே பண்ணிய வச்சீங்க. அதுதான் உங்க பலம். இதெல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு? அது ஒரு ஆர்டிக்கலை படிச்சுதான் நான் உங்க பின்னாடி. கம் அகைன். அதுதான் இன்ஸ்டால வெறித்தனமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ல, அதான். இன்ஸ்டால. Do one thing. Next time no sir. Call me Arjun. அர்ஜுன்? இது ஒரு நிலை புரியாதா, இதுக்கென்ன பேர் தெரியாதா, இடைவெளி நீ குறையாதா. சரிங்க சாரா? சார் உள்ள ரைட் சைடு ரூம்ல தான் இருக்காரு. ஆமா. தேங்க் யூ. ஓகேம்மா. ஓய் என்ன எங்க இவ்வளவு அவசரமா போற? அர்ஜுன் சாரை பார்க்கணும். அங்க உள்ள விசாரணை போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு 2 minutes பேசிட்டு உடனே போயிடுறேன். விசாரணை போயிட்டு இருக்கப்போ வெளி ஆளுங்களெல்லாம் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவரே உள்ள வர சொல்லுவாரு. ஏன் நீ இந்த கொலைகேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கியா? அட என்ன முறைக்கிற? இப்ப நான் சாரை பார்க்க முடியுமா முடியாதா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. விசாரணை எப்ப முடியும்னு சொல்லுங்க. அது வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போறேன். காலையில தான் முடியும். இருந்து பார்த்துட்டு போறியா? பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். வெயிட் பண்றேன்னு சொல்லி இங்கெல்லாம் நின்றுட்டு இருக்க கூடாது. அதோ அங்க வெயிட்டிங் சேர் இருக்குல்ல, அங்க போய் உட்காரு. போ போ. போறல. என்னம்மா? உள்ள இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஏசிபி சார் உள்ள யாரையும் விட வேணாம்னு சொல்லிருக்காரு. அவரை பார்க்க ஒரு பொண்ணு யாரு வந்தது. எப்படி கேட்டாலும் உள்ள விடாதீங்க. சரிம்மா. நான் பாத்துக்கிறேன். இது ஒரு நிலை, இதுக்கென்ன பேர், இடைவெளி நீ காத்திருக்கிறதாக என்ன சார், அது உள்ள என்கொயரி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அப்படிலாம் பார்த்து சொல்ல முடியாதுமா. அது எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் போய் உட்காருங்க, போங்க. சரி.
அண்ணே என்னம்மா என்னண்ணே இன்னும் அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கீங்க? அவங்க கிளம்பல? இதோ அனுப்பிடுறேம்மா. கிளம்ப சொல்லுங்கண்ணே. சரிம்மா. இது ஒரு நிலை, இதுக்கு என்ன பெயர்? இடைவெளியினி. இது ஒரு நிலை, புரியாதா? இதுக்கு என்ன பெயர்? தெரியாதா? இடைவெளியினி குறையாதா? நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா ஊருக்கு வரேன். அது வரைக்கும் அந்த அக்காவை பத்திய சாப்பாடே சாப்பிட சொல்லுங்க. நான் கண்டிப்பா வரேன் ஊருக்கு. சரி, நான் அப்புறம் பேசுறேன்க்கா. பிரியா, எங்க போறீங்க பிரியா? அர்ஜுன் சாரை பார்க்கணும். அவரெல்லாம் நீங்க நினைச்சப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அவரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அப்பதான் பார்க்க முடியும். நான் அவருக்கு கால் பண்ணேன், மெசேஜஸ் பண்ணேன், பட் பிஸியா இருந்துச்சு. அதான் நேர்ல பேசிட்டு போலான்னு வந்தேன். அதான் பிஸியா இருக்காருன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? கிளம்புங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, இது போலீஸ் ஸ்டேஷன், சரியா? கிளம்புங்க. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன்னை இந்த ஊரை விட்டே காலி பண்ணிடுவாரு. ஐயோ, அதை முதல்ல பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்பதான் உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்காம இருக்க முடியும்ல. இப்போ இடத்த காலி பண்ணுங்க. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு கான்ஸ்டபிள், உனக்கு என்ன இவ்ளோ திமிரா? ஓய், கான்ஸ்டபிள் கின்ஸ்டபிள்னு பேசுன மொரி அதை கெட்டுரும் பாத்துக்க. பல்லுகள் எல்லாம் உடைச்சு கையில கொடுத்துருவேன். ஏய், என்ன பயமுறுத்துறியா? என்ன கையில என்ன பக்கத்துல வர தொட்டுதான் பாரு. ஒட்டிக்க போறேன். பாக்குறேன். மேடம் மேடம் என்ன மேடம் பிரச்சனை? என்னாச்சு? நான் அர்ஜுன் சாரை பார்க்கணும். இவங்க என்ன உள்ள போக விட மாட்டாங்க. மா, இவங்க நம்ம பெரிய தம்பி சாரோட பொண்ணு. அண்ணா, யாரா வேணா இருந்துட்டு போடனே, இது போலீஸ் ஸ்டேஷன். அவங்க நினைச்ச நேரத்துக்குலாம் வந்துட்டு போறதுக்கு இது என்ன சத்திரமா? அப்ப நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? அதுக்கு இல்லம்மா. நீ போனே, நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ போ. மேடம் நீங்களாவது அண்ணா போங்கண்ணே. இங்க பாரு, அர்ஜுன் சார் கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை நீ தடுத்துக்கிட்டு இருக்க. அப்படி என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்? அதை என்கிட்ட சொல்லு, நான் கன்வே பண்ணி. அதை உன்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. அது ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். என்ன ஹைலி கான்ஃபிடென்ஷியல் ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் கதை விட்டுட்டு இருக்க? நீ என்ன உளவுத்துறையா? தீவிரவாதிகளை புடிச்சு கொடுக்க போறியா? வேண்டாம், நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷனோட வேல்யூ, அதோட அர்ஜென்சி உனக்கு தெரியாது. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அர்ஜுன் சார் இந்த கேஸை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு. ஓ, அப்படியா? அவ்வளோ அர்ஜென்ட்டா? இந்த பக்கம் வெற்றிமாறன் சாரோட ஆஃபீஸ் கேபின் இருக்கு, அவரை போய் பார்க்கறியா? இல்ல, நான் அர்ஜுன் சாரை மட்டும் தான் பார்க்கணும். நீ இவ்வளோ அடம் பிடிக்கிறப்பவே தெரியுது நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு. குப்பையா 4 ரீல்ஸ் எடுத்துட்டு வர வேண்டியது, அதை உட்காந்து நல்லா மொக்க போட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. உன் டைமையும் வேஸ்ட் பண்ணி எங்க எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ண வந்திருக்க, அதானே? ஏய், உன்ன இந்த ஃபோனை காமிக்காத, பார்த்தாலே எரிச்சலா வருது. இதை காமிச்சு தானே பண்ணிட்டு இருக்க எல்லாம். தூக்கி போட்டு உடைக்கிறேன் இரு. இங்க பாரு, அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், பாரு பாரு பாரு, உனக்கு இருக்கு இரு. ஹலோ சார், சார் நான் தான் சார். தெரியுது பிரியா, சொல்லுங்க. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணேன். ஆனா சரி, விஷயத்தை சொல்லுங்க. சார், அத சொல்றதுக்கு தான் உங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி நான் நின்னுகிட்டு இருக்கேன். சரி. ஆனா உங்க கான்ஸ்டபிள் தான் என்ன உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. போன் அவர்ட்ட கொடுங்க. ஒரே நிமிஷம். சார், என்னவா மாசானி, எதுக்கு இந்த பிரச்சனை? பிரியா அதுக்குள்ள விட மாட்டற? சார், அவங்க சடனா வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பிஸியா இருந்தீங்க, அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் இல்லை. என்ன மாசானி, ஏதோ அர்ஜென்ட்ன்றா, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்குமா? உள்ள விடுங்க முதல்ல. ஓகே சார். சார், தேங்க் யூ சார், தேங்க் யூ so much. உடனே வந்துடுறேன். வரட்டா? இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா இருக்கு சார், இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சரிங்க சார். சார் உட்காரு.
சொல்லுங்க பிரியா, இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கீங்க? இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் இல்லை சார். முதல்ல கை கொடுங்க. கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். அது ரெடியா? கேஸை முடிச்சிட்டீங்க போல. அக்யூஸ்ட் அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கு. கோர்ட்டில் பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் கேஸ் முடியும். ஆனா அதுக்குள்ள உங்களை பத்தி செக்ரட்டரியேட் வரைக்கும் பேச்சு அடிபட்டுதே சார். என்ன புது இன்ஃபர்மேஷனாக இருக்குது? இதெல்லாம் எங்கேருந்து உங்களுக்கு தெரியுது? இதை சொல்றதுக்கு தான் நான் ஓடி வந்தேன். அடுத்த ஜாயின்ட் கமிஷனர் நீங்க தானே பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? போலீஸ்காரனுக்கு அவ்வளோ சீக்கிரம் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டானுங்க. கொடுக்குறானுங்கன்னா ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதிரடியாக இந்த தூல்பேட் ஸ்டேஷன்லேருந்து தூக்குறதுக்கு யாரோ தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுல டவுட்டே இல்லை. அதுல ஒருத்தர் என் அப்பா. உங்கள் அப்பாவுக்கு மேலே யாரோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. யாருன்னு பார்க்கணும். அதெல்லாம் நீங்க பொறுமையா கண்டுபிடிச்சுக்கோங்க. இந்த கேஸ்ல சந்திர தான் குற்றவாளின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அத சொல்லுங்க முதல்ல. கியூரியஸாக இருக்கீங்க? ஆஃப் கோர்ஸ். சொல்லுங்க. நீங்கள் இன்ஃபார்மர்ன்றதுனால, பர்சனல் இன்ஃபார்மர்ன்றதுனால சொல்கிறேன். சந்திராவை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தெரிஞ்சது அவங்க மோட்டிவ் என்னன்னு. அண்ட் இந்த சின்ன டைவர்ஷனுக்கு காரணம் அந்த 5 சஸ்பெக்ட் தான். அவங்களுக்கும் சேம் மோட்டிவ் இருந்ததுனால. ஆனால் மேஜர் டைவர்ஷன் ஆனது காரணம் சேகரும் இன்பாவும் நான் தான் கொலை செஞ்சேன்னு சரண்டர் ஆனதுனால. இந்த 5 சஸ்பெக்டோட புள்ளியெல்லாம் வச்சு இணைக்கும் போது டைரக்டாக ரத்னத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இவங்க 5 டைம்லைனும் ரத்னத்தோட கொலை நடந்த டைமோட மேட்ச் ஆகல. மேட்ச் ஆகாத டைம்லைனை வச்சு குற்றவாளி நீங்க எப்படி கேட்ச் பண்ணீங்க? அத முதல்ல சொல்லுங்க. சொல்லனா மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு. சிம்பிள். சீட் எல்லாத்தையும் கலச்சு போட்டேன். அவங்களே ஆடத்தை முடிச்சிட்டாங்க. புரியலையே. எல்லாத்தையும் இங்கேயே தெரிஞ்சுக்கணும்னு எப்படி? மிச்சத்தை கோர்ட்டில் பார்த்துக்கங்க. கோர்ட்டா? எப்போ சார் கோர்ட் போறீங்க? ஆப்போசிட்ல ஒரு சீனியர் ஏசிபி இருக்கார்ல, அவர் கேஸ் முடிச்சாதான் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு பிரச்சனை இல்லை. ஹே, ஹாய் பிரியா. ஹாய் அர்ஜுன் சார். ஸ்வீட். என்ன விசேஷம்? நீங்களே தான் பண்ணீங்களா? இல்ல, ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பர்த்டேக்கு ஏதாவது சொல்லட்டுமா? சாப்பிட்றீங்களா? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். அடா, பர்த்டே கேர்ள் வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க. எதுவும் வேண்டாம். அப்படியா? ஷோரா? ஆக்சுவலி நான் இப்போ கிளம்புறேன். இப்போ கிளம்புனா தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆவேன். என்ன என்கேஜ்மெண்ட்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கமிஷனர் தான் அவரோட டாட்டரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாரே. உங்க முன்னாடி தானே கொடுத்துட்டு போனாரு. நான் மறக்கல. நீங்கள் எப்பவுமே இப்படி தானா? சீரியஸான விஷயத்தெல்லாம் காமெடியாக எடுத்துக்கிறீங்க, காமெடியாக எடுக்க வேண்டியதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. அவர் ஏதோ கமிஷனர் சார் நீங்கள் இருக்கீங்கன்ற ஃபார்மாலிட்டிக்கும் உங்களுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு போனார். உடனே வந்துடுவீங்களா? கமிஷனருக்கும் மினிஸ்டர் பொண்ணுக்கும் என்னங்க சம்மந்தம்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதுக்கு நான் வரக்கூடாதா? இதில் நான் என்ன வரக்கூடாதுலாம் இல்லை. நான் ஏதோ உங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு அப்படி சொன்னேன். உடனே மூஞ்சில் பல்பெல்லாம் ஆஃப் பண்ணாதீங்க, போட்டு விடுங்க. சரி, கமிஷனோட பார்ட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கு. உங்கள் வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்களா? வந்தால் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்டன்ஸ் எல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஐ மீன் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன். நீங்கள் வருவீங்கல்ல? டெஃபினட்டாக. கமிஷனர் வீட்டு பார்ட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி மிஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். நானும் தான். ஐ மீன் நானும் அதை எப்படி மிஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? அப்போ ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, வரேன். அண்ட் அந்த ஸ்வீட் உங்களுக்கு மட்டும்தான். நிறைய செம்ம வைபிள். செம்ம வைபிள். கமிஷனர் சார் பார்ட்டி நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நம்ம நினச்சேன். இட்ஸ் குட், இட்ஸ் குட். கொஞ்சம் டவுட்ல தான் வந்தேன், ஆனா சத்தியமா வேற லெவல் வைப். என்ன சொன்னாரு உங்க அப்பா? போலீஸ்காரங்களெல்லாம் நம்ப முடியாது. அவங்க எப்ப வேணாலும் மாறுவாங்க. நம்ம கூட எவ்வளோ க்ளோஸா இருந்தாலும் அவங்க கடைசியில போலீஸா தான் முடிவெடுப்பாங்கன்னு ஒரே அட்வைஸ் தான். கேட்கவே காமெடியா இருக்குல்ல? இதுல காமெடிக்கு என்ன இருக்கு? உங்க அப்பா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இல்ல,
எங்க அப்பா உங்களை இல்ல உங்களை அப்படி சொல்லல, அவரு பொதுவா தான் சொன்னாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு நான் உங்க கூட பழகுறதுலாம் ஹாப்பி தான். உங்கள் அப்பா தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. எங்கே நீ ஒரு போலீஸ்காரன் கூட பழகி அவனை விரும்பிடுவியோன்னு ஒரு சந்தேகத்தில் தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. நீ தான் புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னா உங்க போலீஸ பத்தி எனக்கு தெரியாதா என்ன? டெய்லி இவ்வளவு நல்ல போலீஸ பாக்குறேன் தெரியுமா? கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றிய காவலன், உயிரை பணையை வைத்து திருடனை பிடித்த போலீஸ், காணாமல் போன குழந்தைய 1 மணி நேரத்துல மீட்ட போலீஸ், அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் பப்ளிக் சர்வீஸ், அப்படி தான் இருக்கும். பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மையான போலீஸ்காரனோட முகம் உங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம் தெரியுமா, உங்கள் அப்பா சொன்னது கரெக்ட். இங்கே நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறவங்க தான் ஜாஸ்தி, நல்லது பண்ணி நல்ல பேர் வாங்குறவங்க கம்மி. பவரில் இருக்கிறவங்க அப்பா மாதிரி பொலிட்டீஷியனுக்கு தான் போலீஸ்காரனோட உண்மையான முகம் என்னான்னு தெரியும். புரியுதா? புரிஞ்சுக்கோ. புரியல. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஒன்றும் சொல்லலை. சூப்பராக இருக்கு. உங்கள் அப்பா சொன்ன லைட்டாக அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி உனக்கு புரியுற அளவு சொன்னேன். தலை சுற்றுது, அப்படியே சாஞ்சுக்கிறேன். ஆமாம் ஆமாம், கிளம்பு முதல்ல. நீ உங்கள் நைனா சொன்ன மாதிரி போலீஸ்காரனோட பழகிறது நெருங்குறதுலாம் உனக்கு டேஞ்சர். போ. ஹலோ, ரொம்ப முக்கியமா என்ன நம்பாத. Have a great night.